முதல்ல வந்து ப்ளவுஸ் பிட் வந்து எப்படி தைக்கணும், ஜாக்கெட் எப்படி தைக்கணும், என்ன கட்டிங்ஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் ஜாக்கெட் தைக்கிறத சொல்லித்தரேன். அதை பாருங்கள். முதல்ல நெக் பீஸு, இந்த நெக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து பிட்டாக ரெண்டாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம வைக்கிற பெல்ட்டு வந்து கரெக்டாக நம்ம இந்த பெல்ட்டை வந்து எப்படி தைக்கணுன்றதை பெல்ட்டை முதல்ல தைக்கணும். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து டாட் பிடிச்சிட்டு பெல்ட்டில் அட்டாச் பண்ணி பட்டன் பட்டி வைக்கணும்டா. இதை தான் நான் இப்போ தைக்க போகிறேன். நான் சொல்லிட்டேன், அதை நீங்கள் அப்படியே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி பண்ணுற பாருங்கள். முதல்ல நெக் பீஸ் கரெக்டாக ரெண்டும் ஒன்றா வச்சு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்கில் வந்து தையலில் 1/4 இன்ச்சு துணி விடணும். நான் பாருங்கள் எப்படி கட் பண்ணாமல் தைக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. என்ன ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டு நெக் பீஸ் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. 1/4 இன்ச்ன்றதுக்கு இதுதான். இதுக்கு எல்லாரும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பெல்ட்டு வந்து ஷார்ப்பும் ஒன் சைட் வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிஃபாக வச்சுட்டு 1/4 இன்ச் கரெக்டாக கீழே வந்து கரெக்டாக 1/4 இன்ச் அடிக்கிறோம். இதுதான் 1/4 இன்ச். இந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் ஒரு துணி வந்தால் தாண்டா 1/4 இன்ச்சு. அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 1/4 இன்ச்சுனா எவ்வளோன்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், அதை முடிச்சிட்டோம். இதை கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வேலை வந்து ஊசியில் நூல் போகாது, கஷ்டம் இருக்காது. ஓகேவா? இதை ப்ரெஸ் பண்ணி அழகாக ஷோ தையல் கொடுக்கணும். நம்ம தைக்கிறது வந்து நீட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து இப்போ வந்து ஷேப் கொடுக்குறோம். ஷேப்புக்கு வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க விருப்பமா 2 தையலும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் தையலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்லீவ் கிட்ட மட்டும் டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் நூல் விட்டுருங்க. எல்லாரும் அந்த ரஃப் அடிப்பீங்க. அந்த ரஃப் அடிக்கிறதுனால பசங்க வந்து கற்றுக்கிறப்போ அது பர்ஃபெக்டாக வராதுடா. அதனால் கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுவே நாட் மாதிரி விழுந்துடும். கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிடுங்க. ஸ்லீவ் டாட்டுக்கு மட்டும் டபுள் ஸ்டிச்சிங் கொடுங்க. ஆயில் மாத்திக்கிறேன். காசு எடுத்துட்டு வரேங்க ஏடிஎம்ல. பார்த்தீங்களா? கிட்ட மட்டும் அந்த தையல் மேலே தையல் பக்கத்தில் போடக்கூடாதுடா. எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டிச்சிங் டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும்னா தையலுக்கு மேலே தையல் தான். இப்போ வந்து இது வந்து ஓப்பன், இது வந்து ஓப்பனு. இந்த ஷார்ப் வந்து இதில் வரணும். இந்த ஷார்ப் வந்து ஷார்ப் எந்த சைடு இருக்கோ இப்படி வச்சுக்கோங்க. இந்த பீஸ் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே டர்ன் பண்ணுங்கள். தையல் எல்லாம் கெட்ட பக்கம் வரணும். இப்போ தைக்கும்போது இது பாருங்கள், இதில் வச்சு பார்த்துக்குங்க. இப்போ வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஈக்குவலாக வரணும். அப்படி வரலன்னா தப்புன்னு அர்த்தம்டா. இது கண்டி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இந்த டாட் அதிகமாக பிடிக்கணும். இது வந்து பெல்ட் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இதை கொஞ்சம் சின்னதாக பிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப்பும் ஒன்றா வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சு 1 2 3 அவ்வளோதான். ஊசி இறக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பாருங்கள். இப்படி நான் பெல்ட்டு கீழே இருக்கணும். அந்த வளைவு வந்து நீ தான் அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அது பாரு, டாட்டை வந்து பிடிக்கக்கூடாது. அழகாக அப்படியே வாங்க.
பார்த்தீங்களா? இந்த அளவு துணி இருந்தால் தான் தையலில் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை பாருங்கள். அப்புறம் அப்படியே திருப்பிக்குங்க, கட் பண்ணாதீங்க. அழகாக அப்படியே பரிமாண தையல் கொடுங்க. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம தைக்கிறது ஃபஸ்ட்லேருந்தே நம்ம நீட்டாக கற்றுக்கணும். பெல்ட்டு கீழே இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். எல்லோரும் பெல்ட்டை வந்து மேலே வச்சு பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து தப்புமா. இப்போ பட்டன் பட்டி. இப்போ வந்து வலது பக்கம் வந்து பட்டன் பட்டி வைக்கும்போது நம்ம 1.5 இன்ச்சு பட்டன் பட்டி கட் பண்ணாலே போதும்டா. நம்ம வந்து ஏன் 2.5 இன்ச்சு கட் பண்ணுறோன்னா, பசங்க வந்து தப்பு மாற்றி வச்சுட்டாங்கன்னா திருப்பி பிரிக்கணுன்றதுனால சின்னதாக இருக்கிறது 1.5 இன்ச்சே போதும். மேலே கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். நேராக அதே மாதிரி 2 ஒன்றா 4 இன்ச்சுனா நம்ம டிக்ஷனரிக்கு இன்ச்சு டேப்பை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கீழே வந்து 1/2 இன்ச்சு வச்சிடணும். இது வந்து இடது பக்கம் வந்து உள்ளே வைக்கணும் பட்டன் பட்டியை. இப்போ பாருங்கள், இதை வந்து 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே தையல் மேலே கரெக்டாக வச்சு இதை ஃபுல்லாக மடிச்சிடணும். இது பேர் க்ளோசிங் பட்டி. அதை எப்படி பண்ணுறோம் பாருங்கள். முதல்ல நீடில் எடுத்துக்கோங்க. இது மேலே திக்காக இருக்கிறதுனால எட்ஜில் வச்சு மெலிசாக கையிலேயே தள்ளிட்டு வாங்க மிஷினை. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதை தைக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம தள்ளிட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பி விட்டு இது பாருங்கள், இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். இது பேர் க்ளோசிங் பட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இதை 1/2 இன்ச் வெட்டிட்டு இதை வந்து அழகாக மடிச்சுக்கிட்டு இது பாருங்கள், இதை மடித்து திருப்பியும் இந்த துணி மேலே இப்படி வைக்கணும். பாருங்கள், இந்த துணி மடித்து அந்த தையல் மேலேயே வைக்கணும். இது பேர் எக்ஸ்ட்ரா பட்டி சொல்லுவோம். இது பேர் 2 இன்ச்சஸ் பட்டி, அது பேர் 1.5 இன்ச் பட்டி. இப்போ நம்ம ஐ கட்டுறதுக்காக என்ன பண்ணுவோம், 4 இன்ச் அந்த ஃபுட் டிஸ்டன்ஸ் கொடுத்து இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. நம்ம வந்து ஐ வந்து இதுலேயே கட்டிடுவோம் மிஷின்லேயே. ஏன்னா உங்களுக்கு தச்சு காட்டுறதுக்காக நான் கட்டலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாச்சு, அவ்வளோதான். இது பாருங்கள், இது 2 ஈக்குவலாக இருக்கா, கரெக்டாக இருக்குதுன்னா அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி பட்டி 2 ஈக்குவலாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து பேக் எடுத்துக்கணும். பேக்கில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். நான் வந்து 4 டாட் தைச்சிட்டேன், அதனால் 4ஆவது டாட் தைக்கிறேன். இதனுடைய நல்ல பக்கம், இதனுடைய நல்ல பக்கம் ஷோல்டர் வந்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் ஷோல்டர் சைடு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும், கழுத்து பக்கம் கரெக்டாக 4 இன்ச்சும் அடிக்கணும். இந்த அளவு இருக்கணும். ஏன்னா ஷோல்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையா நம்மளுக்கு, அதனால். ஷோல்டரில் 2 தையல் கொடுக்கணும். தையல் மேலே தையல் கொடுக்கணும், தள்ளி கொடுக்கக்கூடாது.